திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பலன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆவணி மாத பலனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முதல்ல என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் முதல்ல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க, என்ன யோகத்தில் இருக்காங்க, இறுதியாக என்ன வழிபாடுகள், ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் என்ன செய்யலாம் அப்படிங்கறத நம்ம வீடியோல பார்க்கலாம். இந்த மாசம் செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் புதனுடைய வீட்டுல இருக்கார். புதன வீட்டுல குரு பகவான் தனிச்சு நிக்க போகிறார். இந்த மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா உச்ச பலம் பெற்று தனிச்சு நிற்கிறார். அதே போல அடுத்தது பாருங்க, சூரியன் கேது புதன் சேர்க்கை. இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்சி பலம் பெற்று கேதுவோட இருக்கார். இப்ப சூரியன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாருங்க. சூரியன் கேது, சூரியன் ராகு சேர்க்கையில உங்க ஜாதகத்துல இருக்கான்னு பாத்துக்கோங்க. இந்த சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க அரசியல்வாதிகளா இருப்பாங்க, அரசாங்கத்துக்கு உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க. அரசியல் ரீதியாக நிறைய பினாமியலம் இந்த சூரியன் கேதுல தான் இருப்பாங்க, சூரியன் ராகுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஐடியா கொடுக்கக்கூடியவங்க தான். அரசியல்வாதிகள், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க, அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்காங்க அப்படின்னா இந்த கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடியவர்களை தன்னுடைய ஆலோசகராக வைத்துக் கொண்டால் மிகப்பெரிய வளர்ச்சி நமக்கு கொடுத்துருவாங்க. சோ அப்பேற்பட்ட அறிவாளி, அப்பேற்பட்ட நுணுக்கங்களை கண்டறிந்து மற்றவர்களை வளர்த்தக்கூடியவர்கள் அப்படிங்கிறது எடுத்துக்கணும். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பித்திருதோஷம், அப்பா சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் அனுபவிக்க முடியாம போறது, தன்னுடைய சுய முயற்சியில எதுவுமே பண்ண முடியாம இருக்கிறது, இன்னொருத்தரை சார்ந்து வாழ்றது கூட பாத்துட்டீங்கன்னா இந்த சூரியன் கேது, சூரியன் ராகுதான். ஆனா அடுத்தவர்களை வைத்து அவர்களை வளர்த்தி நாம் வாழ்ந்து கொள்வதில் மிகப்பெரிய புத்திசாலி, தந்திரவாதி அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க புதாத்திய யோகத்தை கொடுக்கும். சோ இந்த கிரகச்சேர்க்கைகளும் இந்த மாசம் நடக்குது. அடுத்தது பாருங்க, சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்களுக்கு 16ஆம் தேதி வரைக்கும் கன்னியா வீட்டுல நீச நிலையில இருக்கார். நல்லா புரிஞ்சுக்கணும், சுக்கிரன் நீசம். அப்போ அவர் தான் ஆடம்பரத்துக்கு சொந்தக்காரர். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா துலாம் வீட்டுக்கு வரப்போகிறார். துலாம் அப்படிங்கிறது சுக்கிரன் இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார், இங்கேயும் ஆட்சி பலம் பெறுவார். ஆனா இங்க மூல திரிகோண வீடு ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். நீங்க என்ன ராசியோட எடுத்துட்டு போங்க, என்ன லக்னமா வேணா எடுத்துட்டு போங்க, உங்க ஜாதகத்துல சுக்கிரன் இங்க இருக்காருன்னு பாருங்க. அப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பண வசதி எப்படி சம்பாரிச்சிருவீங்க, மிகப்பெரிய கோடீஸ்வரன் யோகத்தை கொடுத்தே தீரும். ஒரு குழந்தை இந்த இடத்துல பிறக்குது, இங்க இந்த மாதிரி கிரகச்சேர்க்கையில பிறக்குது, இந்த இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது ஒரு குழந்தை பிறந்திருக்குது அப்படின்னா நீங்க எவ்வளவுதான் கீழ்நிலையில் இருந்தாலும் சரி, இந்த குழந்தை வளர 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 பாத்தீங்கன்னா மிகப்பெரிய லட்சுமி கடாட்சத்தை கொடுத்துரும். செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. லட்சுமி உங்க வீட்டுல இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்பேற்பட்ட ஒரு லட்சுமி கடாட்சம் கொண்ட ராசி துலா ராசி. அங்க சுக்கிரன் இருக்குது, இன்னும் யோகத்தை வாரி வாரி வழங்கும் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். இந்த மாசம் இந்த 16ஆம் தேதிக்கு மேல பிறக்கக்கூடிய குழந்தைகளாக மிக அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 21ஆம் தேதி வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா சிம்மத்துல இருப்பார். 21ஆம் தேதி வரைக்கும் 21ஆம் தேதிக்கு மேல சொந்த வீடாக இருக்கக்கூடிய கன்னியா வீட்டுக்கு ஆட்சி உச்ச பலம் பெற்று வரப்போகிறார். இது அதை விட ஒரு ஜாக்பாட்டான யோகா. அப்ப இந்த மாசம் பாருங்க, சுக்கிரன் ஆட்சி, புதன் ஆட்சி உச்சம், சூரியன் ஆட்சி, அதே போல குரு பகவான் உச்சம், 2 கிரகங்கள் உச்சம், 3 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று இருக்கு. சனி வக்கரகதியில இருக்காரு, ராகு கும்பத்துல இருக்கார், கேது போய் உங்களுக்கு சிம்மத்துல இருந்து சூரியனோடு இருக்கார். இந்த மாசம் எல்லாமே அரசியல்வாதிகளோட நிறைய நியூஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். நிறைய மேஜிக் எல்லாம் நடக்க போகுது அரசியல்ல. நம்ம தமிழ்நாடு ரீதியாக இருந்தாலும் சரி, உலக அளவில் இருந்தாலும் சரி, இந்த சூரியன் கேது சேர்க்கை இருக்கும்போது அரசியல்ல நிறைய மாற்றங்கள் வரும், நிறைய தடைகள் வரும். அரசாங்கத்தினால நிறைய விஷயத்த மக்களுக்கு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலைகள் வரும். அரசாங்கத்தை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். இப்ப என்ன ஆட்சி போயிட்டு இருக்குதோ அந்த தலைவரை நம்ம தப்பா நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வரும். அதே போல இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கிறதுனாலயும், அதே போல புதன் அங்க இருக்கிறதுனாலயும் இந்த ராசியில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க யாராவது இருக்கீங்க, சிம்ம லக்னக்காரங்க யாராவது இருக்கீங்க அப்படி இல்ல, அந்த அரசியலுக்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு எல்லாமே கொஞ்சம் பிரஷர் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். எந்த கட்சியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும், இந்த கிரகச்சேர்க்கைகள் இருந்தாலும், நான் சொல்லக்கூடிய இந்த ராசி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. சோ சனி வக்கரகதி ஆயிருக்கார். உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தால் யோகமான காலகட்டங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த சனி வக்கர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் இருக்க போது. கடைசியில் என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நம்ம ஒவ்வொரு ராசிக்கும் இப்போ முழுமையாக பார்க்கலாம். மீன ராசிக்கு உண்டான இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மீன ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல உங்களுடைய ராசி அதிபதி தனிச்சு நிக்கிறார். இத்தனை நாள் ஒரு கூட்டு கிரகத்தோட சேர்ந்து நின்றுட்டு இருந்தார். எப்பவுமே குரு தனிச்சு நிக்க கூடாது. ஏதாவது ஒரு கூட்டு கிரகத்தினுடைய சேர்க்கையில் இருந்ததுன்னா யோகம். இப்ப தனிச்சு நிக்கிறார். ஒரு 5ஆம் தேதி வரைக்கும் தான் புதன் இங்க இருப்பார். 5ஆம் தேதிக்கு மேல கீழே வந்துறார். சோ முடிந்த அளவுக்கு 5ஆம் தேதிக்குள்ள என்ன விஷயங்கள் பண்ணணும் அதை பண்ணிக்கோங்க. அதே போல பாத்துட்டீங்கன்னா ராசிக்குள்ள சனி வக்கரகதி அடையார். ராசிக்குள்ள சனி வக்கரம் ஆகிறாருன்னா உங்க ஜாதகத்துல சனி வக்கரமாக இருந்தா பெரும் லாபம், பெரும் வருமானம், இதுக்கெல்லாம் குறைவில்லை. தீர்த்த யாத்திரைகள் போறது, கணவன் மனைவி அந்யோன்யமா இருக்கிறது, இது மாதிரி கொடுத்தாலும் சில விரைய செலவுகளையும் கொடுக்கும். அது சுப விரயங்களாக கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது செவ்வாய் 2 மற்றும் 9ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுல இருக்காருங்க. 2 கூட ஒரு 4 இருந்ததுன்னா
வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, பேச்சால உங்க திறமைகளை காட்டுவது, உயர்கல்வி படிக்கிறது, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய படிப்பு தடை எல்லாமே விலகிறது, வார்த்தைகள்னால மாயாஜாலங்கள் செய்வது, நீங்க சொல்றது எல்லாரும் நம்புறது, இந்த அமைப்பு எல்லாமே இந்த மாசம் நடக்கும். அப்போ 9ஆம் அதிபதியே 4ஆம் வீட்டுல இருக்கும்போது தாய் தந்தையோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அப்பா சொத்துக்கள் கிடைப்பது, அது சார்ந்த விஷயங்கள் இப்ப பேசுவது, பங்காளி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல சந்தோஷமாக இருக்கிறது, அண்ணன் தம்பிக்கு அந்த சண்டை சச்சரவு எல்லாம் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம். சோ மேக்சிமம் பாத்தீங்கன்னா மீனத்துக்கு இந்த மாதம் பணவரவு நல்லா இருக்கும், சந்தோஷமா இருப்பீங்க. தேவையில்லாத இருந்து வந்த நெகட்டிவ் எல்லாம் விலக போகுது. இந்த அமைப்பு எல்லாமே மீனத்துக்கு சூப்பரா இருக்கு. அடுத்தது சுக்கிரன் 3 8 கூட நீசமாகிறார். பொதுவா நீசமாக கூடாது. அதனால பெண்களாக இருந்தால் கொஞ்சம் அடிவயிறு பிரச்சனை, கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்களாக இருந்தாலும் மர்ம உறுப்புகள் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் உண்டு. கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க உடல் ஆரோக்கியத்துல. ஏன்னா மீனம் இல்லையா, ஜென்மத்தில் சனி வரும் பொழுது என்ன பண்ணுவாருன்னா நோய் நொடி அதிகமா கொடுப்பாரு, அல்லது கடின உழைப்பை கொடுப்பாரு, ஹார்ட் ஒர்க்கு கொடுப்பாரு. சோ ஹார்ட் ஒர்க் இல்லாம இருக்குது அப்படின்னு நோய் அதிகமா தள்ளிட்டு போயிடுவார், கடன் அதிகமா தள்ளிட்டு போயிடுவார். ஒரு சிலருக்கு கடன் நோய் ரெண்டுமே இருக்கு. அப்போ இப்ப சுக்கிரன் நீசம் ஆகும்போது ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் முயற்சிகளை தேவையில்லாம பண்ண வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருக்கு. அதே போல அண்ணன் தம்பிகளுக்கு வம்பு பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னா தேவையில்லாம வாண்டா வந்து பேசுவாங்க. ஒரு சிலர் தசாபுத்தி நல்லா இருந்துருச்சுன்னா ஜாதகத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால சேர்ந்துக்குவீங்க. தசாபுத்திகள் சரியில்லைன்னா அது பெரிய வாக்குவாதமா வந்துடும். சோ அதனால கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க அந்த நேரத்துல. அதே போல பாத்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் வீட்டுல இருக்கும்போது வீடு வாங்குறது, சொத்து வாங்குறது, இந்த எண்ணங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா 4ஆம் பார்வையாக இந்த சுக்கிரனை பார்க்குது. அப்ப லக்ஸரியா வாங்கணும், பெருசா வாங்கணும் அப்படிங்கிற பிடிவாத குணங்களும் இருக்கு. நம்ம செஞ்சே ஆகணும், வெளியே போயே ஆகணும், பார்த்தே ஆகணும், ஜாயிண்ட் ஃபேமிலி இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் வெளியே போயிடலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் நிறைய ப்ராப்ளம் ஆகுது. அந்த எண்ணத்தை கொடுத்து வெளியே ஏத்தும். சோ 8 கூட நீசமாகும் பொழுது கணவர் வழியில, மனைவி வழி உறவுகள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வரும், கவனமா இருந்துக்கணும். ஒரு 16ஆம் தேதிக்கு மேல சுக்கிரன் வந்துடுவார். அதுக்கப்புறம் ஓரளவு நல்லாயிடும், மனசு தெளிவாயிடும். தேவையில்லாம கண்டங்கள் விலகும், ஆயில் பெருகிறது, இதெல்லாம் நல்லா இருக்கும். திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். கொஞ்சம் 16ஆம் தேதி இருபரியா இருக்கும், அதுக்கு மேல நல்லாயிடும். அடுத்தது புதன் 4 மற்றும் 7ஆம் அதிபதி கேதுவோடு இருக்கார். அப்போ உடம்பு ஆரோக்கியத்தில் இன்னும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டும். அம்மாவனுடைய உடம்பு ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை, 4ல செவ்வாய் இருக்குது, பட் கொஞ்சமாவது கொடுக்கணும்ல, அவர் கொடுக்கணும்ல கேதுவோடு இருக்கும்பொழுது. அல்லது அம்மாவுக்கு ஏதாவது மனக்குழப்பங்கள் ஏற்படுறது, கொஞ்சம் டல்லா இருக்குது, இதெல்லாம் இருக்கும். சூரியன் கூட இருக்கிறதுனால அவர் ஆத்மகாரகன் இல்லையா, இயற்கையாக வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் இல்லையா, அதனால கொஞ்சம் காப்பாத்திடுவார். இருந்தாலும் அந்த கேதுக்குண்டான குணமாக இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த குழப்பங்கள், மன விரக்திகள் கொடுக்கறது, கடனை கொடுக்கறது, இதுல கடனால கொஞ்சம் மனசு வேதனைகள் படுறது, கடன்காரன் தொல்லைனால பேசிட்டாங்களே நம்ம கொடுக்க முடியாம போயிருச்சு அப்படிங்கிற சின்ன சின்ன வேதனைகளை கொடுக்கறது ஏற்படுத்தி கொடுத்துரும். இப்ப சூரியன் கேது புதன் சேர்க்கை ஒரு சிலருக்கு எதிரிகளை ஜெயிச்சு மேல வரக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். இந்த காலகட்டங்களில் கேஸ்ல உங்க மேல இருக்குதுன்னா அதெல்லாம் ரிலீஃப் பண்ணலாம். சூரியன் 6ஆம் அதிபதி 6ல இருக்காரு இல்லையா, கேஸ்ல உங்க பக்கம் இருந்ததுன்னா அதுல ரிலீஃப் ஆகும், உங்க பக்கம் சாதகமா வரும். ஒரு வேலை வாய்ப்பு புதுசா ஏற்படுத்திக்கலாம். ஏன்னா இப்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் வேலை சார்ந்த விஷயம். ஒரு பக்கம் உங்களுக்கு உடம்ப போட்டு தாக்கிட்டு இருக்குது, உடம்புல ஆரோக்கிய பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் மூலமாக கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கும். ஸோ அதுல இருந்தாலும் கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு இந்த நேரங்காலங்கள் உங்களுக்கு உதவியா இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வெளியே வந்தீங்கன்னா நல்ல வேலை கிடைக்கும். அடுத்தது பாருங்க 21ஆம் தேதிக்கு மேல புதனும் கீழே வந்துருவார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வந்துடுவார், ஆட்சி உச்ச பலம் பெற்று. அப்போ நல்ல வேலை கிடைக்கிறது, கணவருக்கு வேலை கிடைக்கிறது, மனைவிக்கு வேலை கிடைக்கிறது, நன்மைகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள் ஒரு 16 20க்கு மேலதான் மீனராசிக்கு இருக்கு. சோ பெரிய அளவுக்கு பாத்தீங்கன்னா புதன் 6ஆம் வீட்டுல இருக்கிற வரைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல, டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கணும். எழுத்து பத்திரங்கள் இல்லாம கடன் கொடுப்பதோ கடன் வாங்குவதோ பண்ணக்கூடாது. எமர்ஜென்சி வாங்காம இருக்கிறது நல்லது, எமர்ஜென்சி. சோ வாங்கியே ஆகணும் ஒரு சூழ்நிலைகள் இருக்குதா, இந்த மாதிரி விஷயங்களை கொஞ்சம் கடைபிடித்துக் கொள்வது என்பது ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா கிரகங்களுமே பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்குள்ள அடக்கம் ஆயிடுச்சு. ஒரு 16ஆம் தேதிக்கு மேலதான் அதுவும் சுக்கிரன் ஓரளவுக்கு நீசத்துல இருக்கார், பெரிய அளவுக்கு பயன்கள் இல்லை. சோ உங்களுக்கு ராகு திசை கேது திசை ஏதாவது நடக்குது அப்படின்னா கொஞ்சம் துர்க்கை காளி போன்ற வழிபாடுகளை கொஞ்சம் சிறப்பாக செய்து கொள்வது என்பது நல்லது. இதுல இன்னும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன பரிகாரம் பண்ணலாம், சரி இப்படிதான் இருக்கு என்ன பண்ணலாம், பணவரவு பொருளாதாரம் ஓரளவுக்கு நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, பட் மன ரீதியாக உடல் ரீதியாக சில பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த மாசம் அப்படிங்கிறது இருக்கிறப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறப்போ வீட்டுல ஒரு சின்ன கலசம் ஒண்ணு வச்சு அதுக்கு தினம் பூஜை பண்ணிட்டு வாங்க. அது நீங்க வழிபடக்கூடிய குலதெய்வமா இருக்கலாம், இல்ல இச தெய்வமா இருக்கலாம், ஆண் தெய்வமா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். சின்ன கலசம் ஒண்ணு வச்சு வழிபாடு பண்ணிடுவாங்க, இது ரொம்ப விசேஷம். இல்ல அப்படிலாம் பண்ண முடியாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தினமும் உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க, ஆஞ்சநேயருக்கு வழிபாடு பண்ணுங்க, ஆஞ்சநேயருக்கு வெத்தலை மாலை சாட்சி வழிபாடு பண்ணுங்க.
அதுவும் தினமும் பண்ண முடியாது, தினம் வெற்ற மாலை சாற்ற முடியாது, வாரம் ஒரு நாள். ஆனா தினமும் முடிந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் காலை பிடித்துக் கொள்வது என்பது நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா வாரம் ஒரு முறை 2 முறை 3 முறை நேரம் கிடைக்கிறப்ப ஓடிடணும். சோ இது வந்து மிகப்பெரிய பரிகாரமாக உங்களுக்கு செயல்படும். இந்த மாதத்துல வரக்கூடிய இந்த உடல் ஆரோக்கியத்துல இருந்தும், அதாவது நோய் நொடிகள் இருந்தும், கடன் பிரச்சனை நிச்சயமா உங்களை காப்பாத்திக்கும். இதுதான் மீனராசிக்கு இந்த மாதம் சொல்லக்கூடிய பரிகாரம். இதெல்லாம் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவிழி சரணம்.